ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா vlogs. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூவார் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். அதோடய தொடர்ச்சியாக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோம்னு சொன்னோன்னா, ஒரு நாள் நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். பூவாரிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது வர வழியிலே தான் வந்து கோவளம் பீச், அங்கே தான் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை வந்து இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த தடவை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போனோம். அங்கே நிறைய டிராஃபிக்கும் ஆயிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணோம், நீங்கள் இறங்கி போய் டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லி அவங்க இறக்கிட்டோம். ஸோ லாஸ்ட்டு நாங்கள் தான் டிக்கெட் வாங்கினது. ஃபைனலாக டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 rupees. ஸோ அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கார் பார்க்கிங்கும் இருக்குது. பேட்சாக தான் வந்து மேலே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே மேலேருந்து கீழேயும் அனுப்பிடுறாங்க. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து மேலே போயிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் அங்கே இருக்க பிளேசஸை சும்மா சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதான் கோவளம் பீச்சு. இங்கேருந்தே வியூ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்த்தா இவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா குட்டியாக கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஸ்நாக்ஸ் வேணும், வாட்டர் எதுவும் வேணும் அங்கே கூட நம்ம வாங்கி. லைட் ஹவுஸ் மேலே வந்து ஸ்நாக்ஸ், வாட்டர் அதெல்லாம் எதுவும் கொண்டு போக வேணாம் அப்படி எதுவும் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எல்லாமே தான் எடுத்துகிட்டு போனோம். குட்டீஸ் கையில் இருக்கனால குட்டீஸ்க்கு எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். ப்ளஸ் வாட்டர் பாட்டிலுமே வந்து அந்த கேன்டீன்லேருந்து தான் வாங்கி எடுத்துகிட்டு போனோம். மேலே போய் அதிகபட்சம் நம்ம ஒரு 10 minutes அந்த மாதிரி தான் இருக்கலாம். ஸோ அங்கே போய் நம்ம சாப்பிட்றதுக்கான டைம்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக அந்த வியூ என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்ம அங்கே போய் பண்ணலாம். நாங்களாம் வந்து சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் போய் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் லாஸ்ட்டு. பட் அவங்க நாங்கள் நிற்கிறேன், நீங்களாம் சுற்றி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தது, நிறைய ரூம்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. லைட் ஹவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாக்ஸாக தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ். அதுலேருந்துமே நான் மேலேருந்து வீடியோஸ் எடுத்திருப்பேன். அங்கேருந்து வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போக போகிறோன்னு யோசிக்கிறீங்க தானே? கவலைப்படவே வேணாம். உள்ளே வந்து லிஃப்ட் தான். லிஃப்ட்டில் வந்து நம்மளை முக்கால்வாசி கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு ஸ்டெப்ஸ் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 members போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி 5 பேராக நம்மளை மேலே வந்து அனுப்புவாங்க. நான் சொன்னேன் இல்லையா விண்டோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த விண்டோஸ். அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அது வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சன் செட் ஆகிற டைம். அங்கேருந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. லிஃப்ட்டில் ஏறி மேலே போயாச்சு. அங்கேருந்து ஒரு விண்டோலேருந்து வீடியோஸ் எடுத்திருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கடல் பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சோண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு, அது இதுதான். அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏறி போகணும். ஸோ நாங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே ஏறி வந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்கேருந்து வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக மாஷா அல்லாஹ் சூப்பராக இருந்தது. குட்டீஸ் 2 பேருக்கும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது இல்லையா. அவங்க 2 பேரும் வீட்டில் எப்படி விளையாடிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹுமேரா வீட்டில் ஜன்னல் மேலே ஏறுற மாதிரி இங்கே இருக்க கம்பி மேலேயும் ஏறத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பார்க்குறவங்களுக்கு பயமாக தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் வந்து குட்டீஸ் அப்படி ஒன்றும் விடலை. அவ்வளோ கேர்ஃபுல்லாக நாங்கள் வந்து பிடிச்சிட்டு தான் இருந்தோம். அவள் ஜஸ்ட் அப்போ தான் ஒரு ஸ்டெப் வந்து வைக்க ட்ரை பண்ணால் அதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க அவளை. நாம் எப்படி அந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி குட்டீஸுமே அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹார்பர், வில்லிஞ்சம் ஹார்பர் சொல்லுவாங்க. கப்பல்லாம் வந்து நிற்கும் இல்லையா அந்த பிளேஸு. அந்த சைடுமே கூட நம்ம போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் வந்து போகலை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்கள். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக மீன், ப்ரான் இது எல்லாமே போட்டு விற்பாங்க. அதே மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், பெரிய பெருசில் சின்னதாக. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வஞ்சரம் மீன், அந்த மாதிரி ப்ரான் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இருக்கும், ஏன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனப்போ போயிருந்தது. அப்போ இந்த தடவை ஃபேமிலி கூட போனப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் போகலை. குட்டீஸோட லூட்டி தாங்க முடியல. வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல ஹுமேரா உட்காந்துருக்கா பாருங்க, அந்த பிளேஸ்க்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் உட்காந்துப்பேன் நீ உட்காந்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுகளை சமாதானப்படுத்தி ஒரு ஆளாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். கீழேருந்து மேலே ஆளுங்க வந்துட்டாங்க. எதுக்காகனா அந்த லைட் ஹவுஸில் லைட் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணுறதுக்காக. அங்கே மொத்தமாகவே எங்கள் ஃபேமிலியும் இன்னொரு ஃபேமிலியும் தான் இருந்தாங்க. தெரியுது பாருங்க, அதான் லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களையுமே வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் இறங்கணும். நான் கொஞ்சம் கிட்ட நின்று அந்த லைட் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ
எடுத்தேன். லைட் அப்படியே தான் நிற்கிது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபேனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் வந்து அந்த லைட் பட்டு வெளியில் நமக்கு வருது போல். சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே உள்ள சயின்ஸ்லாம் நமக்கு தெரியல, மறந்து போச்சு. நம்ம ஜஸ்ட் பார்த்து ரசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். அதோட நாங்களும் வந்து கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா லுலு மாலுக்கு தான். சும்மா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக போயிருந்தோம். அவ்வளோதான், இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இது மாதிரி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்க. ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு, ட்ரிப்போட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.